வெல்கம் டியர்ஸ், இது உங்கள் M-Square அகாடமி. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் லா ஆஃப் மோஷனில் இருக்கக்கூடிய சால்வ்டு ப்ராப்ளம் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். A door is pushed at a point whose distance from the hinges is 90 cm with a force of 40 Newton. Calculate the moment of force about the hinges. ஸோ எப்போவுமே நம்ம சம் பண்ணும்போது அந்த 4 ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம எப்போவுமே கிவன் எழுதணும். ஓகேவா? ஸோ கிவன் இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க, த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஹிஞ்சஸ் இஸ் 90 சென்டிமீட்டர். அதாவது ஒரு டோர் இருக்குது, அந்த டோரை நம்ம வாலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது இதோட அந்த கனெக்டட் போர்ஷன் இருக்கும் இல்லையா, ஹிஞ்சஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஹிஞ்சஸில் இருந்து 90 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம 40 நியூட்டன் அப்ளை பண்ணி டோரை புஷ் பண்ணுறோம். ஸோ அப்படி புஷ் பண்ணும்போது தான் அதில் கிடைக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கொஸ்டினில் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எழுதிடலாம். டிஸ்டன்ஸ் is equal to D is equal to 90 centimeter. ஸோ எப்போவுமே சம்மில் என்ன யூனிட் கொடுத்தாலும் அதை எஸ்ஐ யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். எஸ்ஐ யூனிட் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம சம் பண்ணணும். அப்போது இங்கே 90 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை நம்ம மீட்டராக மாற்றுறோம், எஸ்ஐ யூனிட்டை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா 90 × 10⁻⁻2 மீட்டர். ஸோ ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து டிஸ்டன்ஸ் கொடுத்தா எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ், அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து 40 நியூட்டன். ஸோ அதை இங்கே எழுதிடலாம். ஃபோர்ஸ் F is equal to 40 நியூட்டன். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் வேர்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ கால்குலேட் த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் M is equal to கொஸ்டின் மார்க், இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போது கொடுத்துருக்கிற வேல்யூ D, F, கேட்டிருக்க வேல்யூ M. இதெல்லாம் ரிலேட் பண்ணோம் அப்படின்னா M is equal to ஃபார்முலா F × D. ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிவன் எழுதியிருக்கோம், செகண்ட் ஸ்டெப்பு ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ தேர்ட் ஸ்டெப்பு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ M நமக்கு தெரியாது, F வந்து 40 நியூட்டன், D வந்து 90 × 10⁻⁻2. ஸோ இப்போ இதோட நம்ம கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா 4 9s are 36, 00 × 10⁻⁻2. இந்த 10⁻⁻2 இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 36 ஆன்சர். யூனிட்டு மஸ்ட்டு. ஸோ அப்போ யூனிட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். உங்களுக்கு சடனாக எனக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு யூனிட் தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலாவில் என்ன இருக்குது, ஃபோர்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கா, அந்த ஃபோர்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்குள்ள யூனிட்டை எழுதிருங்க. ஃபோர்ஸ் இன்ட்டு அப்போ நியூட்டன், டிஸ்டன்ஸுக்கு வந்து மீட்டர். ஸோ நியூட்டன் மீட்டர். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36 நியூட்டன் மீட்டர். ஸோ இதுதான் கொடுத்துருக்க சம்முக்கான ஆன்சர். தேங்க்யூ.